என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்ற மக்கள். இறைவன் தம் சொந்த மக்களாக அவர்களை அன்பு செய்தார். அவர்களின் பொருட்டு தன் வாழ்க்கையையே அந்த சிலுவையில் அர்ப்பணம் செய்தார். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா? அவரை உணர்ந்து கொண்டார்களா? அந்த கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தார்களா? அவரின் இரக்கத்தில் வாழ்ந்தார்களா என்றால் அதனை குறித்துதான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் மிகுந்த துயரப்படுவதை, வேதனை உறுவதை பவுலடிகளார் வெளிப்படுத்துகிறார். உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று சொல்கிறார். ஏன் அந்த பெரும் துயரம்? எதற்காக அவருக்குள் அந்த வேதனை என்றால், என் சொந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் மீட்பு பெற முடியாமல் இப்படி அல்லல் படுகிறார்களே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, மீட்பரை கண்டும் காணாமல் இருக்கிறார்களே, அனுபவிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி தன் சொந்த மக்களை குறித்து மிகுந்த துயரப்படுவதை, வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுள் அவர்களை தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தன்னுடைய மாட்சியை விளங்கச் செய்தார். அவர்களுக்காக உடன்படிக்கைகள், திருச்சட்டங்கள், திருவழிபாடுகள், வாக்குறுதிகள் என எல்லாவற்றையும் வழங்கினார். பார்த்தீங்களா? உடன்படிக்கை, திருச்சட்டம், திருவழிபாடு, வாக்குறுதி எல்லாமும் அவர்களுக்காக வழங்கப்பட்டது, அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அதை புறம் தள்ளினார்கள், நிராகரித்தார்கள், பொருட்படுத்தவில்லை, ஒதுக்கி தள்ளினார்கள். இயேசுவையே அவர்கள் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தி அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். மீட்பரை அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அப்பேற்பட்ட தன் சொந்த மக்களை குறித்து மிகுந்த துயரப்படுவதை, வேதனைப்படுவதை பவுலடிகளார் இன்றைய நாடினுடைய முதல் வாசகத்தின் வழியாக விளக்குகிறார். அதனையே இன்றைய நாடினுடைய பதிலுரை பாடல் கூட, உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு அவர் ஆசி வழங்குகின்றார், உன் வாயில்களின் தாள்களை அவர் வலுப்படுத்துகின்றார், உன்னுடைய எல்லை புறங்களில் அவர் அமைதியை நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமையை உனக்கு வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார், வேறு எந்த இனத்திற்கும் அவர் இப்படி செய்ததில்லை. எவ்வளவு அன்பு, எவ்வளவு பிரியம், எவ்வளவு இரக்கம் அந்த இஸ்ராயல் மக்களின் மீது காட்டப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் கூட அந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நம்பவில்லையே என்பதனால் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாக்கி இந்த வார்த்தைகளை போதிக்கிறார் பவுலடிகளார். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் ஒரு பரிசேயருடைய வீட்டிற்கு உணவருந்த செல்லுகிறார். அந்த இடத்தில் நீர்க்கோவை நோய் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அப்பொழுது அது ஒரு ஓய்வு நாளாக இருந்ததனால் அங்கிருந்த திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இந்த மனிதரை இந்த நாளில் சுகமாக்கலாமா? ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவது முறையா என்று கேட்கிறார். ஆனால் அந்த மக்கள் பேசாமல் இருந்தார்கள். இஸ்ராயல் மக்கள், அந்த பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்களுக்கு சட்டம் எது என்று தெரியும், நியாயம் எது என்று தெரியும், தர்மம் எது என்று தெரியும்,
நீதி எது என்று தெரியும். ஆனாலும் சட்டதிட்டங்கள் தெரிந்த, நீதி நியாயங்கள் தர்மங்கள் தெரிந்த அந்த பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்கள் மௌனமாக இருந்தார். இந்த மௌனம் மிக மிக ஆபத்தானது அன்பிற்குரியவர்களே. ஒருவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. சில காரணங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதர் அமைதியாக மௌனமாக இருக்கிறார் என்றால், ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் மௌனமாக இருக்கலாம். இரண்டாவது, சில பேருடைய மௌனம் கள்ள மௌனம், கள்ளத்தனமானது. நம்ம முன்னாடி அமைதியா இருப்பாங்க, நம்ம முன்னாடி பேச மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு பின்னாடி வந்து நமக்கு வேட்டு வைப்பாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆப்பு வைப்பாங்க. மிக மிக ஆபத்தானது. அப்பேற்பட்டவர்களுடைய திட்டங்கள் சதி திட்டங்களாக இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு முன்பாக சில பேர் அமைதியாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் சென்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், சதி திட்டங்களை தீட்டினார்கள், அவர் மீது பழி சொன்னார்கள், சுமத்தினார்கள். மூன்றாவது, சில பேருக்கு திமிர் இருக்கும். நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்றது? நான் உனக்கு பதில் சொல்லணுமா என்ன? நீ கேட்டா நான் பதில் சொல்லிடணுமா? திமிர்த்தனம். இப்பேற்பட்ட மௌனங்கள் கூட உண்டு. திமிராக அமைதியாக இருப்பது, பேசாமல் இருப்பது, இது ஒரு வகை. நான்காவது, கேள்வி கேட்டால் எனக்கு பதில் தெரியாது என்கிற மனநிலை, அதனால அமைதியா இருப்பது. பதில் தெரியாது, பதில் தெரியாததனால் நான் எதுவும் பேசல, எதுவும் சொல்லல, அதனால் நான் மௌனமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். ஐந்தாவது, ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, பதில் சொன்னா எங்கேயாச்சும் மாட்டிக்குவோமோ, பின்விளைவுகள் ஏதாவது இருக்குமோ என்று சொல்லி மௌனமாயிருப்பது. எவ்வளவு விஷயங்களை சொல்றேன் பாருங்க. ஒருவருடைய மௌனத்திற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். விவிலியத்தினுடைய அடிப்படையில் சில சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காயன் ஆபேல் நிகழ்வு, தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் காயனை பார்த்து கேட்கிறார், காயன், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா என்று கேட்கிறார். ஆனால் காயன் எதுவுமே பேசல, மௌனமாக இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவன் செய்த செயல், மௌனமாய் இருந்தவன் தன் சகோதரனை சென்று, வா நாம் வயலுக்கு போவோம் என்று அவனை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே கொலை செய்கிறான். அந்த மௌனத்திற்கு பின்பாக, அந்த கள்ள மௌனத்திற்கு பின்பாக அவனுக்குள் இருந்த கோபகுணம், வெறித்தனம் சூழ்ச்சியாக மாறி பழி வாங்குகிறான். மிக ஆபத்தானது. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்கு போகிறார். அந்த தொழுகை கூடத்தில் ஒரு கைசூம்பிய மனிதன் இருக்கிறான். அந்த மனிதரை குணப்படுத்தலாமா வேண்டாமா என்கிற கேள்வியை ஆண்டவர் இயேசு கேட்கிற போது எல்லாரும் மௌனமாக இருக்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் அந்த 14வது இறைவார்த்தையில், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, யார்? அந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அந்த இடத்துல மௌனமா இருந்துட்டு, பதில் சொல்லாம பேசாம இருந்து விட்டு, பிறகு சென்று அவருக்கு எதிராக எப்படி சூழ்ச்சி செய்யலாம் என்று அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள இறைவார்த்தைகள்.
அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையிலும் கூட ஆண்டவர் இயேசு யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறார். உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார், சொல்லுகிறார். அந்த நேரத்தில் கள்ள மௌனம் காத்துவிட்டு பிறகு வெளியே சென்று முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான் யூதாஸ் இஸ்காரியோத். அன்பு சகோதர சகோதரிகளே, சிலரின் மௌனம் கூட ஆபத்தானது, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சில நேரங்களில் இந்த இஸ்ராயேல் மக்களை மிக கோபமாக பேசுவது, கண்டிப்பது அவர்கள் மீது இருக்கிற அக்கறையின் அடிப்படையில். அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை கண்டிக்கிறார், அவர்களை எச்சரிக்கிறார். அவர்கள் மீது இருக்கிற அன்பு, அவர்கள் மீது இருக்கிற அக்கறை. பிரியமானவர்களே, ஒரு முறை சாலையிலே நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது ஒரு பைக்கில் 3 பசங்க மாணவர்கள் பைக்கில் அந்த 3 பேர் ஏறிக்கொண்டு அந்த ரோட்டு ஃபுல்லாக அளந்துக்கிட்டு போகிறானுங்க. இப்படியும் அப்படியே ஓட்டிக்கிட்டு அசைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் தொந்தரவாக போயிட்டு இருக்கிறானுங்க. நானும் கொஞ்ச நேரம் பொறுமையாக அப்படியே பார்த்து கொண்டே வருகிறேன். அந்த இடம் வரும்போது எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக போயிடுறாங்க. அந்த பிள்ளைகளை கடந்து செல்வதற்கு எனக்கு மனசு வரலை. இது இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த பிள்ளைங்களும் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வழியாக வருகின்ற வேறு யாராவது அவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாக நேரிடும். எனவே என்னுடைய வாகனத்தை கொஞ்சம் வேகமாக செலுத்தி ஓரமாக நிறுத்திட்டேன் வண்டியை. அந்த பிள்ளைகளை எல்லாம் நிறுத்தி வெளியில் வாங்கடா, ஓரமாக வாங்கடா, எல்லாரும் ஓரம் வந்தாங்க. அப்போ என்னுடைய வாகனத்தில் என்னுடைய பங்கினை சேர்ந்த சில பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நமக்கு எதுக்கு ஃபாதர் வம்பு, விடுங்க ஃபாதர், அந்த பசங்கன்னாவே அப்படி தான் ஃபாதர், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், நம்ம போகலாம் ஃபாதர், நமக்கு வேலை இருக்குது. நான் சொன்னேன், இல்லை, இந்த பிள்ளைகளை கண்டிக்கணும், இது சரியில்லை. இந்த வயதில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் கூட, ஆனால் இதனால் ஒரு ஆபத்து இருக்கிறது, ஒரு தீங்கு இருக்கிறது, இவர்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஒருவேளை அவர்களுக்கே அது ஆபத்தாக முடியும், அல்லது அது பிறருக்கு தொல்லையாக மாறும். கண்டிக்கணும், அவர்களை கூப்பிட்டு கண்டித்து இனிமேல் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அவர்களை மிரட்டி அனுப்பிவிட்டு வந்தேன். அன்பிற்குரியவர்களே, நம் கண் முன்பாக சில தீமைகள் நடக்கும், நம்முடைய கண் முன்பாகவே சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் நாம் மௌனமாக இருந்துவிடக்கூடாது. உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுக்கிறவர்களாக, அவற்றின் பக்கமாக நிற்கிறவர்களாக இருக்கும்போது இயேசுவின் பிரதிநிதிகளாய் நாம் இருக்கிறோம். இயேசுவுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமீன்.